Everyone, how are you all? I hope you are all well and good. A very warm welcome from Sheba Group of Schools online class. Yes children, today I am going to teach social class 5. The lesson name is Towards History. The lesson name is Towards History. Towards History அப்படின்னா வரலாற்றை நோக்கி நம்ம ப்ரீவியஸ் அந்த ஓல்டு மேன் எப்படி இருந்தாங்க, ஓல்டு ஹியூமன்ஸ் ஏர்லி ஹியூமன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது அப்படின்னு தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நவ் இன் புக் பேஜ் நம்பர் 148 the lesson is having. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டோன் ஏஜ். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்டோன் ஏஜ், கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கற்காலம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த 3 ஏஜஸ். ஸோ பேலியோலித்திக் ஏஜ், மிசோலித்திக் ஏஜ் அண்ட் நியோலித்திக் ஏஜ். இந்த 3 ஏஜில் இந்த 3 ஸ்டேஜஸில் அவங்க என்னெல்லாம் மாற்றங்கள் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த லெசனை பார்க்க போகிறோம். ஸோ த ஸ்டோன் ஏஜ், stone tools and weapons were used by humans in the past. ஸோ ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் அப்படின்னா அந்த கற்களை வச்சு தான் ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. இந்த பாஸ்ட் அப்படின்னா ரொம்ப வருடத்துக்கு ரொம்ப மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் அப்படி தான் யூஸ் பண்ணாங்க. டு ஸ்டார்ட் வித் ஹியூமன்ஸ் வேர் நாட் அவேர் ஆஃப் எனி வெப்பன்ஸ் ஆர் மெட்டல்ஸ். தே டுக் செவரல் இயர்ஸ் டு இன்வென்ட் தெம். ஸோ அவர் லைஃப்ஸ் டுடே ஆர் தேர் கிஃப்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை எப்படின்னா அவங்க கொடுத்த கிஃப்ட் தான். ஏன்னா வந்து அவங்க ஸ்டோன்ஸ்னால அந்த என்னென்ன கற்களால் என்னெல்லாம் ஆயுதங்கள் செய்ய முடியுமோ எல்லா ஆயுதமும் அப்போவே அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இன் திஸ் பீரியட் ஹியூமன்ஸ் வேர் நாட் அவேர் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ். த ஸ்டோன் ஏஜ் இஸ் த பீரியட் இன் விச் ஸ்டோன்ஸ் வேர் யூஸ்ட் அஸ் வெப்பன்ஸ். ஸ்டோன் ஏஜ் அது என்ன காலம் அப்படி சொல்கிறேன்னா கற்களை வந்து ஆயுதமாக பயன்படுத்துறதுனால தான் அது வந்து கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு எப்படி பேர் வந்ததுன்னா கற்களை அவங்க ஆயுதமாக பயன்படுத்துறதுனால அது கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நவ் வி மூவ் ஆன் டு நேச்சர் ஆஃப் ஹியூமன் இவாலுவேஷன்ஸ். எப்படி அந்த மனிதர்கள் ஒரு பண்பட்ட நிலைக்கு வந்தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஏர்லி ஹியூமன்ஸ் லிவ்ட் இன் ஜங்கல்ஸ் அலாங் வித் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ் மிருகங்கள் கூட தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஜங்கல்ஸ்னால் காட்டில் வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ தே யூஸ்டு த ஸ்டோன் டூல்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ். தன்னைத்தானே தற்காத்து கொள்றதுக்காக கற்களை வந்து ஒரு தற்காப்பு ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. டிரைவ் அவே அனிமல்ஸ் விலங்குகளை விரட்டுறதுக்கும் பயன்படுத்தினாங்க. டிக் அவுட் ரூட்ஸ், ஷூட்ஸ் எக்ஸெட்ரா. மண்ணுக்கு அடியில் புதஞ்சிருக்க வேர்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு கூட அந்த கற்களை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. The most important thing is that they ate everything raw including flesh. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ the early humans ate the flesh raw. அப்படி ரானா பச்சையாகவே சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த விலங்கை கொல்லணும் அதை அப்படியே பச்சையாகவே சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ they did not know the use of fire in the beginning. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் ஃபயரை எப்படி யூஸ் பண்ணணும், நெருப்பை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியவே தெரியாது. அட் ஃபர்ஸ்ட் டாக் வாஸ் தேர் குட் கம்பேனியன். முதல்ல அவங்களுக்கு எது பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா டாக் தான். கம்பேனியன் அப்படின்னா அவங்க கூட இருக்கும்போது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வைங்களேன், அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் டாகை தான் அவங்க பயன்படுத்துனாங்க. ஏன் அப்படின்னா மற்ற விலங்குகள் பார்க்கும்போது நாய் என்ன பண்ணும், குலைக்க ஆரம்பிக்கும். ஸோ குலைக்க ஆரம்பிச்சுன்னா இதோட பெரிய அனிமல்ஸ் வரும்போது அந்த அனிமல்ஸ்லாம் பயந்து ஓடிடும் அப்படின்றதுனால நாயை வந்து ஒரு தன்னுடைய குட் கம்பேனியனாக வைக்க ஆரம்பித்தாங்க ஏர்லி ஹியூமன்ஸ். ஸோ வைல்ட் அனிமல்ஸ் ரேன் அவே வென் டாக்ஸ் பார்க்டு. ஸோ அதுதான் காட்டு விலங்கெல்லாம் பயந்து ஓடிடும் எப்போ நாய் குலைக்க ஆரம்பிக்கும் போது. ஸோ ஹியூமன்ஸ் ஸ்டாம்ப்ட் டாக் ஆஸ் தேர் பெட் ஆஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அதனால் இந்த ஏர்லி ஹியூமன்ஸ் அந்த பழங்கால மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய பெட்டாகவே தன்னுடைய செல்ல பிராணியாகவே நாயை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. They took it wherever they went. Later they started rearing cattle as they did not harm them and were very useful to them. கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நாயை அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அந்த நாயை கூட்டிகிட்டு போனாங்க கூடவே. அப்புறம் அந்த கால்நடையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கால்நடைனா அது வந்து கடிக்காது, அதில் குலைக்காது அவங்கள பார்த்து. ஸோ கால்நடையும் என்ன பண்ணாங்க, அவங்க கூடவே கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. They observed some grains growing along the river side. ஸோ சில தானியங்கள் என்ன ஆச்சு, அந்த ரிவர் ஆத்தோரமாக அந்த ஆற்றங்கரையோரமாக வளர ஆரம்பிச்சதை பார்த்தாங்க. They ate them and found it very tasty. அந்த வளர தானியங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. அப்புறம் தான் அவங்க அப்சர்வ் பண்ணாங்க அந்த ஆத்தோரத்தில் வந்து அந்த தண்ணி இருக்குது. ஸோ அந்த எப்படி அந்த கிரெயின்ஸ் அங்கே வர ஆரம்பிச்சது அப்படின்னா பறவைகள் சாப்பிட்டு அதை போட்டிருக்கு இல்லையா, அந்த சீட்ஸ் எல்லாம் பறவைகள் கொண்டாந்து போடுது, அதன் மூலியமாக அங்கே பிளான்ட் வர்றது. அந்த பிளான்ட்ஸை எடுத்து அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க.
So they observed that the scattered grains were only eaten up by birds. They were keen observers. Early man found that the grains grow with the help of sunshine and rainfall. So மழைனாலேயும் சூரியனாலேயும் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த கிரெயின்ஸ்லாம் வளர ஆரம்பிக்குது நல்லா. Thus they learned art of cultivation. அப்போ தான் அவங்க மைண்டில் வச்சது என்னென்னா, அந்த இடத்துல ஒரு சீடு போட்டால் மழைனாலேயும் வெயில்னாலேயுமே நல்லா அழகாக அங்கே வளரும் அப்படின்ட்டு. ஹியூமன் நோட்டீஸ்டு ஃபாரஸ்ட் ஃபயர். அந்த ஏர்லி ஹியூமன்ஸ் என்ன பண்ணாங்க, காட்டு தீயை ஃபஸ்ட்டு நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் தே அஃப்ரைட் டு see the forest fire. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பண்ணாங்க, பயந்தாங்க அந்த ஃபாரஸ்ட் ஃபயரை பார்த்து. ஸோ லேட்டர் தே அப்சர்வ்ட் ஹவு த ஃபாரஸ்ட் ஃபயர் அக்கர். கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்து பார்த்தாங்க எப்படி இதெல்லாம் வருது அப்படின்ட்டு பார்க்கும்போது என்னாச்சுன்னா, த ஸ்க்ராச்சஸ் ஆஃப் த ஸ்பார்க்கல் கேம் அவுட் பை த ஸ்க்ராச்சிங் ஆஃப் 2 stones. 2 கற்கள் வந்து அது ஒன்றுக்கு ஒன்று உராசும் போது தான் என்ன ஆச்சு, நெருப்பு பொறி, அந்த தீப்பொறி வர ஆரம்பிச்சிது. அந்த தீப்பொறி வர சமயத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த காஞ்ச சரகுகள் இருக்கும் இல்லையா, இலைகள் கொடிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு மேற்கொண்டு இன்னும் தீயை வர வச்சாங்க. ஃபஸ்ட்டு அவங்க நெருப்பை பார்க்குறதுக்கே பயந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவங்க நெருப்பை உருவாக்குனாங்க அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. They found some animals dead due to fire. அந்த அந்த காட்டு தீயினால் என்ன ஆயிடுச்சு, மிருகங்கள்லாம் செத்து போயிடுச்சு, அந்த கருகி செத்து போயிடுச்சு. அந்த கருகின ஆனிமல் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அனிமல் இவங்க ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிட்டாங்க, பச்சையாகவே சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த காட்டு தீ மூலமாக அந்த ஆனிமல் என்ன ஆச்சு, கருகி போயிடுச்சு. அந்த கருகிய ஆனிமல் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி சாப்பிட ஆரம்பிக்குதும் அந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுபட நாள்பட அந்த ஃபயர் எப்படி உருவாச்சு, அந்த 2 கற்கள் உராசும் போது அந்த ஃபயர் உருவாச்சு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்ச உடனே இனி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அனிமல்ஸை கொன்று அதை வந்து சுட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இட் டேஸ்டட் குட். தே ஆல்சோ அப்சர்வ் த ஸ்பார்க் கேம் அவுட் பை ஸ்க்ராச்சிங் 2 stones டுகெதர். சின்ஸ் தென் தே ஈட் குக்டு ஃபுட். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சுட பண்ணி எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. Yes children, now we move on to museum. So museum அப்படின்னா அருங்காட்சியகம் சொல்கிறோம். மியூசியம் அப்படின்னா அருங்காட்சியகம். So museum is a place where objects which are rare and used by ancestors and preserved. So மியூசியமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பழங்கால மனிதர்கள் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே அது அகழ்வாராய்ச்சி மூலயமா அதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மண்ணுக்குள்ளே இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மண்ணுக்கடியில் புதைஞ்சிருக்கும். அந்த சைட்ஸ் எங்கன்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி, இந்த 3 பிளேஸ்லேயும் என்ன இருக்குன்னா அந்த அகழ்வாராய்ச்சி நிலையங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கே தான் அந்த ஆராய்ச்சியும் ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் கிடைக்கிற அந்த மண்ணுக்கடியில் இருந்து கிடைக்கிற பொருள்ஸ் எல்லாமே எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மியூசியமில் அந்த அருங்காட்சியகத்தில் கொண்டு வைப்பாங்க. ஸோ அது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம மியூசியம் மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம். நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் டு நொமேடிக் லைஃப். நொமேடிக் லைஃப் அப்படின்னா நாடோடிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க அவங்க. ஸோ they wandered from one place to another place in search of food and living behaviors. So cultivation. Next பாரு, early humans did not know how to grow crops. They wandered in all the landscapes in search of food. So they ate whatever they got and drank from the natural sources. Natural sourcesனா இயற்கையாக கிடைக்கிற தண்ணி, அந்த ஆறு ஓடை சொல்லுவாங்களே, குளம் குட்டை சொல்லுவாங்க, அதில் இருக்க தண்ணியை தான் அவங்க குடிக்க ஆரம்பித்தாங்க. என்னெல்லாம் கிடைக்குமோ பச்சையை அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் வாஸ் கால்டு நொமேடிக் லைஃப். இது மாதிரி வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நொமேடிக் லைஃப் சொல்கிறோம். தே ஓர் லீவ்ஸ், ஸ்கின்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், பார்க் ஆஃப் ட்ரீஸ் டு கவர் தேர் பாடி. அவங்க உடம்பை தன்னை மறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, லீவ்ஸ், இலைகள் சொல்லுவாங்க, இலைகள், அந்த மரத்தோடைய பட்டைகள், சருகுகள் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பாடியை கவர் பண்ணாங்க. தே லீவ்ட் இன் கேவ்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஆஃப் பிக் ட்ரீஸ். அவங்க குகையிலையும் பெரிய மரத்தில் இருக்க பொந்துகள்லையும் அவங்க வாழ ஆரம்பித்தாங்க. This life is called as nomadic life. So now stones were sharpened as tools by them. ஸோ கற்களை வந்து ஷார்ப் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கருவிகளாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. They made it with the help of other stones. இன்னொரு ஸ்டோனை வச்சு தான் இந்த ஸ்டோனை ஷார்ப் பண்ணுவாங்க. These sharp tools helped to hunt animals and tear the flesh of animals. ஸோ மற்ற விலங்குகளை தாக்கிறதுக்கும் அனிமலோட ஸ்கின்னை டியர் பண்ணுறதுக்குமே அந்த ஷார்ப்பான ஸ்டோன்ஸ் யூஸ் ஆச்சு. They used bones, horns, stones, skin, branches of trees and sticks as their tools and weapons. ஸோ அவங்க ஆயுதத்துக்கு எதுக்கு பயன்படுத்தினாங்க, கருவியாக ஆயுதமோ எதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா, போன்ஸு, அந்த
அனிமல்ஸோட எலும்புகள், போன்ஸும், ஹார்ன்ஸ்னால் கொம்புகள், அப்புறம் ஸ்டோன்ஸு ஸ்கின் மேல் தோள்கள், பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் அந்த மரத்தோடைய அந்த கிளைகள், அதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு டூல்ஸாகவும் வெப்பன்ஸாகவும் ஆயுதமாகவும் கருவியாகவும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. திஸ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் இன் ஹிஸ்ட்ரி வாஸ் கால்ட் அஸ் நியோலித்திக் ஏஜ், அதர்வைஸ் கால்ட் அஸ் நியூ ஸ்டோன் ஏஜ். இந்த ஸ்டேஜ் அவங்க இந்த மரப்பட்டைகள் இந்த போன்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நியூ ஸ்டோன் ஏஜ். அப்படி இன்னொரு பேர் என்னென்னா நியோலித்திக் ஏஜ். எஸ் சில்ட்ரன், நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு ஹவு டு ப்ரொடெக்ட். ஸோ எப்படிலாம் அவங்க தன்னைத்தானே தற்காத்து கொண்டாங்க அப்படின்னு பார்க்கணும். தே யூஸ்டு கிளாத்ஸ், டார்ச்சஸ், டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க? கிளாத்ஸ், டார்ச்சஸ், டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ். மிருகத்துக்கிட்ட தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுனா அவங்க எதை யூஸ் பண்ணாங்க? டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க. டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ்னால் கருவிகளோ அந்த ஆயுதங்களை வச்சு அனிமல்ஸ் கிட்ட தன்னையே தற்காத்து கொள்றதுக்காக தே யூஸ் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் த அனிமல்ஸ். டு டார்ச்சஸ் டு ஃபைண்ட் த பாத் அட் நைட். எப்படின்னா டார்ச்சஸ்னால் அந்த தீப்பந்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தீப்பந்தை வச்சுட்டு இருட்டில் போகிற வழியை கண்டுபிடிக்கிறது தான் டு ஃபைண்ட் த பாத் அட் நைட். They use the torches. To protect themselves from the winter, they use the animal skins. So வெயிலையும் மழையிலையும் தன்னைத்தானே தன் உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா they tear the animal skin and they wore the animal skin. So to protect themselves from the winter and sunshade. Next we move on to stone wheels. ஸோ அந்த கற்களை வந்து கல்லை வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். அது ஒரு மலையிலேருந்து மவுண்டெயின்லேருந்து கீழே விழுறத அவங்க பார்த்தாங்க. ஸோ அந்த ஆஃப்டர் சீயிங் தட் இன்சிடென்ட் they invent the stone wheels. See how they are invent. When that stones rolled down the mountains, they acquired round shape. Humans observed them and thus wheel was invented. அந்த ரவுண்டு ஷேப்பு மலையிலேருந்து கீழே இறங்குறது பார்த்தாங்க. அதை பார்த்த உடனே அவங்க வீல் இன்வென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கல் வந்து ரவுண்டு ஷேப்லேயே இருக்கும். ஆஃப்டர் தட் they used in the wood. So in this beginning it was made up of stone and later by wood. அதுக்கப்புறமா அவங்க வுட்னால செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. This was the first scientific invention. இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. எப்படின்னா ஒரு ஆயுதத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. ஒரு கருவியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கருவியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது எதுனா ஸ்டோன் வீல்ஸ். நெக்ஸ்ட் we move on to pottery. பாட்டரினா அந்த பானைகள் செய்வாங்க இல்லையா, அதுதான் அது மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் early humans. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்வென்ஷன் அது. Pottery was also one of the greatest invention by humans. They baked pot and was strong and looked beautiful. அந்த பாட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை பேக் பண்ணுவாங்க. அதை பேக் பண்ணி அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நம்ம சுட வச்சிட்டாலே அது ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் and it looks very beautiful. Stone age people made all the household articles. அவங்களுக்கு தேவையான ஹவுஸ்ஹோல்டு பொருட்கள் எல்லாமே அவங்களே அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டோன் ஹவுசஸ் வேர் பில்ட். அதுக்கப்புறம் போக நாள்பட they built a stone houses. வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த அப்பர் பார்ட் மேலே என்ன போட்டாங்க, அந்த ரூஃப்க்கு என்ன அவங்க போட்டாங்க அப்படின்னா the roof of these houses were attached with sticks and husk. அந்த காய்ந்த இலை சருகுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மேலே போட்டு வைக்கோலை வச்சுலாம் மேலே போட்டு அவங்க மேலே டாப் அந்த ரூஃபை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் சைடு அந்த வால்ஸ் எல்லாமே ஸ்டோனை வச்சு தான் கட்ட ஆரம்பித்தாங்க. ஆஃப்டர் திஸ் செவரல் இன்வென்ஷன்ஸ் வேர் மேட் ஹியூமன்ஸ் ஸ்டார்டட் லிவிங் இன் அ செட்டில்டு லைஃப். அதுக்கப்புறம் தான் தனக்குன்னு ஒரு வீடை வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ திஸ் பீரியட் வாஸ் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கால்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியட். இதெல்லாம் வந்து கைப்பட எழுதின ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ்னால தான் இது வரலாற்று காலம் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் டாக்குமெண்ட்ஸ் help us to know about lifestyle of people, event, good habits, culture, art and architecture, literature, etc. So now we move on to cultivation. அடுத்து கல்டிவேஷன் எப்படி பண்ணாங்க அவங்க அப்படின்ட்டு. அக்ரிகல்ச்சர் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ். இப்போ கூட நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்டில் நவ் அக்ரிகல்ச்சர் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்திய பொருளாதாரத்தில் விவசாயம்ன்றது பெரிய ஒரு நமக்கு முதுகெலும்பான்னு சொல்கிறோம், பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி. They started cultivating crops. They sowed seeds and harvested crops. They found it convenient to live along the river as crops grow well near the river. ஸோ அந்த ரிவர் ஆத்தோரத்துலேயே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயிரிட ஆரம்பித்தாங்க. அந்த விதைகள்லாம் எடுத்து போட்டு அதை பயிரிட்டு அதுலேருந்து கிடைக்கிறத வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு
20 lakhs years ago man walked straight. So around 3 lakh year ago he spread all over the earth. அவங்க உலகத்தை சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. He cultivated around 8,000 years ago. Since then civilization started around 300 years ago. So now we move on to Chalcolithic age. Chalcolithic age is nothing but காப்பரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஏஜ் தான் அது Chalcolithic age சொல்கிறோம். At the end of New Stone Age, copper was invented. So, New Stone Age, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா போன்ஸ் ஹார்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ஸ்டேஜ் எண்ட் ஆகும்போது they started to invent the காப்பர்னு சொல்லுவோம் செம்பு. In this age both stone and copper were used. So அந்த ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த செம்பும் ஸ்டோனும் ரெண்டுமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. This period was called Chalcolithic Age. Bronze was produced when copper, zinc and tin were mixed together. So அதுக்கப்புறம் பிரான்ஸ் தயாரித்தாங்க, பிரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் அப்படின்னா காப்பர், ஜிங்க் அதெல்லாம் கலந்து அவங்க பிரான்ஸை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. திஸ் பீரியட் வென் பீப்புள் மேட் டூல்ஸ் ஃப்ரம் அன் அலாய் கால்டு பிரான்ஸ் வாஸ் கால்டு பிரான்ஸ் ஏஜ். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்க தயாரிக்கும் போது அந்த ஏஜுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ after this humans found iron and started using iron tools and weapons. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா early humans find the iron, இரும்பை பார்க்குறாங்க. ஸோ இரும்பை பார்த்த உடனே they started using iron as tools and weapons. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க ஆயுதத்தையும் அந்த கருவிகளையும் இன்வென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. திஸ் ஏஜ் வாஸ் கால்ட் as iron age. In this iron age household articles, agricultural tools etc. அவங்க விவசாயத்துக்கு தேவையான டூல்ஸ் என்னெல்லாம் அந்த நிலத்தை பயிரிடுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து அவங்க அயனை வச்சு அவங்க மேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. they made of iron. Metals were alloyed and tools were made. So you can collect coins, potsherd, metal objects etc. Most of these objects are dug out from the ground. Such objects are preserved in the museum. We already told you that most of the objects are dug out from the ground. So பழங்கால அந்த காயின்ஸ், பாட்ஷேர்ஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா நாணயங்கள், இது எல்லாமே எங்கேருந்து இருக்குன்னா மண்ணுக்கு அடியில் இருக்கும். அதை வந்து டக் அவுட் பண்ணி எடுப்பாங்க. அதை தோண்டி எடுத்து அதை பாரம்பரியக்கணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக they protect in the museum. Such objects are preserved in the museum. In Tamil Nadu, Adichanallur, Arikamedu and Keeladi are the sites where the objects used by the people of the past are excavated. Still research is going on these sites. இன்னும் கூட அந்த ஆராய்ச்சிகள் இந்த 3 இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. எங்கெல்லாம் அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர் and Keeladi. Yes children, listen here. All the evidences or traces like artifacts, pots, coins, idols, ornaments, weapons, written documents etc. are valuable source to construct history. So while knowing these 3 stages we know about the early humans lifestyle. So it is a very worthable of early humans. In this lesson we learned about the early humans lifestyles. So yes children, now if you having book means please take your book page number 155. Yes children, now we move on to the choose the correct answers. So first one is Paleolithic humans. Paleolithic humans wore leaves and skin of animals. Second one is the animal tamed by early human was dog. The animal tamed by early human was dog. Third one, the first metal invented by early human was copper. The first metal invented by early human was copper. And we move on to Roman number 2, fill in the blanks. Early man lived in cave. Early man lived in cave. The period before the invention of script was called prehistoric period. So before invention of script was called prehistoric period. The period that used iron tools was called Iron Age. The period that used iron tools was called Iron Age. And the fourth one is the scientific invention was first scientific invention was stone wheels. The first scientific invention was stone wheels. Name one site where historical research is still going on. Keeladi. So what is the site? Keeladi. Name one site where historical research is still going on as Keeladi. Yes children, I hope that you all understand this lesson. Please go through the lesson in your book. We will meet in the next class. Thank you children.